முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சமண கொள்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தடை விதிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஆடு கோழி வெட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மிக பெரும் பாதுகாப்பு அந்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு அங்கு பலப்படுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது சமணர் குன்று என்று திருப்பரங்குன்றம் மலையை அறிவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்ப இந்த மனு தொடர்பாக இருக்கக்கூடிய உங்களது விவரம். அதாவது திருப்பரங்குன்றம் குறித்த நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளோட சேர்த்து இந்த இப்போ புதுசா போடப்பட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்றுன்னு அறிவிச்சு சமண கொள்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தடை விதிக்க கோரி ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்க. விழுப்புரம் சுவாதி லட்சுமி சேன சுவாமி அப்படிங்கிறத தாக்கல் செய்த இந்த மனுவில் மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சமண நினைவு சின்னங்கள் பல இருக்கிறதாக இருக்குது. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் கோவில் சமண சமயத்திற்கு பல கட்டமைப்புகளை கொண்டுள்ளதாகவும், ஆனால் தற்போது திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என பல்வேறு இந்து அமைப்புகள் கூறி வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலையில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் உள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள் அவை சமண காலத்தை சார்ந்தவை சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்குது. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் சமண மத நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட ஒரு தலமாகும். திருப்பரங்குன்றம் மலையில் ஒரே இடத்துல பாறையில 1 அடி உயரத்துக்கு 2 சமண பாறைகள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த மலைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சமீபத்தில் ஏற்பட்ட பதட்டம் காரணமாக மற்ற மதத்தை சார்ந்த சிலர் இந்த மலைகளில் உள்ள சமண குகைகளை சீர்குலைப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வர்றாங்க. இது அவமரியாதை செய்யும் வகையில் உள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இது சமண மக்களோட மத உணர்வுகளை பாதிக்கிறதாகவும், இந்த சட்டவிரோத செயல்களை திருப்பரங்குன்றம் பகுதியில் மத நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சமண சமயத்தினருக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலையை பிறர் உரிமை கொண்டாடுவது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவித்து சமணர் கொள்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தடை விதிப்பதோடு திருப்பரங்குன்றம் மலையை மீட்டெடுத்து பராமரிக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்காங்க மதுரை ஹைகோர்ட்ல. இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் விக்டோரியா கவர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போ அரசு தரப்புல தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகி என்ன சொன்னாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதோடு அரசு யாரிடமும் மத பாகுபாட்டை காட்ட விரும்பவில்லைன்னு நல்லிணக்கத்தை விரும்புகிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இது குறித்து தமிழக தொல்லியல் துறை தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியிருக்கிறாங்க. இதனை அடுத்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழக தொல்லியல் துறை தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யவும் இந்த வழக்கை நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளோடு சேர்த்து பட்டியலிட்டு உத்தரவிட்டு இந்த வழக்கை 3 வார காலங்களுக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரமானது சற்று ஆறியிருந்த நிலையில தற்போது திரும்பவும் ஒரு புதிதாக ஒரு வழக்கு போடப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது திரும்ப ஒரு பரபரப்பு நிலவிட்டு. நன்றி சிவகுமார், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.